இதுதான் வந்து பஸ்ஸுடைய என்ட்ரன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வைடான என்ட்ரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக வந்து இந்த பஸ்ஸுக்குலாம் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்காது. நமக்கு இப்போலாம் வந்து ஃப்ரண்ட்டில் ஏறும் வழி, பின்னாடி இறங்கும் வழின்னு சொல்லிட்டு 2 பாதைகள் இருக்கும். ஆனால் அன்னைக்கு காலத்தில் இது ஒரே பாதை தான். ஸோ இதுலேயே தான் ஏறி இதுலேயே தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்காது. இவங்க எக்ஸிபிஷனுக்காக கொஞ்சம் ஹாஃபாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எக்ஸிபிஷன் செட்டப்புக்காக ரெடி பண்ணனால இந்த அளவுக்கு வைடாக போட்டிருக்காங்க. பட் இதுலேருந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும். இந்த ஸ்பேஸ் தான் வந்து ஏறுறதுக்கான வழியாக இருக்கும். அதுவே வந்து நம்ம டபுள் டெக்கர் பஸ் ஆப்ஷனாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து டைரெக்டாக ஸ்டெப்ஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இப்படியே டைரெக்டாக ஏறிக்க முடியும். அண்ட் இப்படி உள்ளே போய் இந்த டோர் வழியாக உள்ளே போகிற மாதிரி தான் வந்து டபுள் டெக்கரில் இருக்கும். ஸோ பார்ப்போம், எம்டிசியில் டபுள் டெக்கருமே வரப்போகுது, அது எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு வெளியிலே பார்த்தீங்கன்னா கண்காட்சி பேருந்து அனுமதி இலவசம், எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஸோ யார் வேணால் வந்து இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறி சுற்றி பார்க்கலாம். அண்ட் காலணிகளை வெளியே விடுவோம், ஏன்னா உள்ளே வந்து ஸ்லிப்பர்ஸ் அலௌடு கிடையாது. அவருமே இங்கே தான் உட்காந்துருக்காரு. உள்ளே யாரும் செருப்பு போட்டு போகக்கூடாது. போகிறவங்க எல்லாருமே இங்கே கழட்டி வச்சுட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஒரு பார்த்துருப்போம் இந்த பலகை இதெல்லாம். இது ஆக்சுவலி என்னென்னா ஒரு செட்டப் மாதிரி, ஸ்டேஜ் செட்டப் மாதிரி தான். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே நிற்கிறோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஈஸியாக வந்து ஏறிட முடியும். பட் வந்து வேறு இடத்துல போனோம், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னும் போது 2 படிக்கட்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், 2 ஸ்டெப்ஸ். இதை வந்து போட்டு ஈஸியாக வண்டி மேலே ஏறணும். வண்டி ஹைட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஏறுற மாதிரி அந்த செட்டப்புக்காக 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ஸ்லைடு செட்டப் மாதிரி, அதாவது நடக்க முடியாதவங்களாம் வந்து வெஹிக்கிளில் இந்த பஸ்ஸில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்காக இந்த ஸ்லைட் செட்டப்பு அது இந்த இடத்துல போட்டாங்கன்னா வந்து டைரெக்டாக அவங்க உள்ளேயே வந்து அவங்களுடைய ட்ராலியில் தள்ளு வண்டி மூலமாக உள்ளே போய் பார்த்துக்க முடியும். அந்த வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் நிற்கிறனால தேவையில்லை அப்படின்றதுக்காக இது வச்சுருக்காங்க. ஸோ நாம் அப்படியே இப்போ உள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டிவி தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து எம்டிசியோடைய இந்த விஷயங்கள் எல்லாமே ஓடுது, ஆடு மாதிரி எல்லாமே அவங்க இதுவரை பண்ண எல்லாமே வந்து இதில் ப்ளே ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி, ஸ்டாலின் அண்ட் அண்ணா அவர்கள் அப்போது எம்டிசி பஸ் கூட எடுத்த அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து அவார்டு கிடச்சிது நம்ம எம்டிசிக்கு. ஸோ அந்த அவார்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இவர் தான் வந்து எம்டி பிரபு சங்கர். இவர் வந்து மினிஸ்டர் சிவசங்கர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஆக்சுவலி என்னென்னா நம்ம எம்டிசிக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அவார்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது சிறந்த போக்குவரத்து கழகம், அது நம்ம சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அவார்டு தான் அங்கே வச்சுருக்காங்க. அதோடைய விஷயங்கள் தான் இங்கெல்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்கு இந்த எம்டிசி பஸ் பற்றி. ஸோ அப்படியே இப்போ உள்ளே வந்தோன்னா உள்ளே நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து 12 டிவி செட்டப்ஸ் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. இந்த 12 டிவிலையுமே வந்து எம்டிசியோடைய ப்ரொமோஷன் தான் போகும். இது வந்து எம்டிசியோடைய அப்ளிகேஷன், அதாவது பஸ் வந்தால் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் ப்ளே ஆகுது.